ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எலிசான் பேசுகிறேன். போன பாட்டில் அந்த வீட்டிலேருந்து முடிச்சிருப்பான். அண்ட் இந்த பாட்டில் வந்து அந்த வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் அதோட கண்டினியூஷனாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அந்த வீட்டிலேருந்து நம்ம போன பாட்டில் ஸ்க்ராப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்போம். இன்றைக்கி நம்ம ட்ரெயினிங் கிட்ட போகலாம். ட்ரெயினிங் யூனிவர்ஸ் ஸ்க்ராப்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணால் நம்ம ட்ரெயின் அப்கிரேட் பண்ணிடலாம். இதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா போன வீடியோ பார்க்காதவங்க எல்லாம் போய் பார்த்துருங்க. அண்டு நிறைய ஸ்க்ராப்ஸ் எல்லாம் இன்னும் ஜம்ப் பண்ணி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்க்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம ட்ரெயினை அப்கிரேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் ட்ரெயின் அப்கிரேட் தான் பண்ண போகிறேன். அண்ட் லெட்ஸ் கோ. இன்றைக்கான ஓவரால் வீடியோவில் இன்றைக்கி இந்த கேமே இன்றைக்கி முடிச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய கேமாகலாம் எனக்கு தோணலை. ஏன்னா ஒரே விஷயத்த நம்ம ரிட்டன் பண்ணும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது மாதிரி இருக்கேன். ஏதாவது புதுசாக பண்ண மாதிரி இடமில்லை காய்ஸ் நம்மளோட இதில் மோர் தென் இதை எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது கேம் இன்ட்ரெஸ்டிங்காக விளாட்லாம். அண்ட் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ப்ளே பண்ணி வீடியோ முடியாது. அண்ட் ஃபோனில் இருக்க கேமை பார்த்து செஞ்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு என்கிட்ட இதுக்கு இந்த மொபைல் மட்டும்தான். போக நான் அப்டேட் பண்ணிக்கேன். அண்ட் நான் ஒரு கேம் டெவலப்பர். நான் இப்போதைக்கு தான் கேமை பற்றி படிச்சுட்ருக்கேன். அண்ட் கேமிங் டெவலப்பிங் அப்படின்னு எல்லாம் படிச்சுட்ருக்கேன். ஃப்யூச்சரில் நானே ஓனாக ஒரு கேம் எல்லாம் மேக் பண்ணி வேணால் ரிலீஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் அதெல்லாம் விளையாடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனல் நான் இருக்க ஆரம்பிச்சேன்டா இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கேம்ஸை விளையாடி அண்ட் என்னோடய கேம்ஸையும் விளையாடி போடுறதுக்கா என்ன இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கேல்ப்ஸை வச்சு அப்டேட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம இப்போ ஸ்பீடுக்கு மேலே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து நம்மளை ஓவராக ஸ்பீடாக வந்து சாவடிச்சிட்டு இருக்குது. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஓப்பனிங்லேயே அது வரும்போது என்னை கொண்டுருச்சு. அது என்ன தான் எனக்கு தெரியல. அண்ட் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐநூறு ஒரு இடம் இருக்க மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஐநூறு 2-3 வீடுகள் இருக்குது. அண்ட் அங்கே போய் நம்ம ஸ்க்ராப்ஸ் இருக்கான்னு போய் பார்த்துடலாம். அண்ட் எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லா வீடும், ஏன்னா எல்லா கேம்ஸோட கான்செப்ட்டும் அதுதான். ஒரு ஹாரர் கேம் பார்த்திங்கனாலே அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கோஸ்ட், அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதில் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்கும். கேமிங் டெவலப்பிங் பற்றி படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அண்ட் நான் மோஸ்ட்லி கேம் டெவலப்பிங் டிசைனிங் பற்றி தான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஒரு கேமோட ஒரு கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணுது அண்ட் அதோட எப்படி அந்த ஓவரால் தீமையும் நம்ம பில்ட் பண்ணுது. இந்த கேமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தீமையும் உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஏன்னா அந்த ஹாரர் கேமோட தீமே டார்க்கில் இருந்தால் ஹாரரிஸ்டிக் இது நமக்கு கொடுக்கும். அண்ட் அதெல்லாம் ஒரு கேம் டெவலப்பருக்கு தெரியும். பேசிக்கலி நான் கேம் டெவலப்பரே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன பையன், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோடய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க கேமிங் டெவலப்பிங்கில். அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா யாரா நீ செல்லிப்பையன் அப்படின்வாங்க. அண்ட் அதை விட்டுருங்க, நம்ம ஓவராக நம்மளை அசிங்கப்படுத்திக்கக்கூடாது. அண்ட் இதெல்லாம் கண்ணிலலாம் ஃபுல் லோடில் தான் தோட்டம் இருக்குது. அந்த மிருகம் வந்துச்சுன்னா எப்போ வேணாலும் போட்டு தள்ளதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி அந்த ஆக்ஷன் கேம்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் ஸ்டோரி கேம்ஸ். அது மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பசல்ஸ் வரணும், ஒவ்வொரு இது வரணும். அந்த மாதிரி கேம்ஸ் தான் நான் விளாடுவேன். அது மாதிரி ஏதாவது கேம்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன அடுத்த வீடியோவில் அந்த கேமையும் நான் ப்ளே பண்ணி போடலான்னு இருக்கேன். இது நம்ம 2வது ப்ளே ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம கிளம்பியிருப்போம். அண்ட் இது 2nd ஸ்டேஷன். அண்ட் இந்த மாதிரி பல ஸ்டேஷன் வரணும்னு நினைக்கிறேன். இப்படியே நம்ம போய் அந்த மான்ஸ்டரை கொல்லுவது அந்த கேமோட லாஸ்ட்டு இதாக இருக்கும். அண்ட் இந்த கேமில் வந்து மல்டிப்ளேயர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்காக தான் இந்த கேமை ஏற்றினேன் என் ஃப்ரெண்டு கூட விளாடுவேன். பட் என் ஃப்ரெண்டுக்கு வர முடியல. இந்த மல்டிப்ளேயர் ஒர்க் பண்ணல. இந்த ரெண்டுமே நான் ஓவராலாக டென்ஷன் படுத்திட்டேன். அண்ட் அதனாலேயே நான் இந்த கேமை ஓவராலாக வெறுக்கிறேன்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கு வெளியில் போனாலும் அதை வந்து நம்மளை போட்டு தள்ளிடும். ஏன்னா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் ஓப்பனிங்கில் ஸ்க்ராப்ஸ் எடுக்க போய் இங்கே தான் செத்து போனேன். இன்னும் டோர் ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. பட் இது ஓவக்கால. அண்ட் அதை விட்டுருங்க, அந்த டோர் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எந்த மாதிரி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா பேசிக்கலி நான் இப்போ தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ பெருசாக வீடியோ போட தெரியாது, வீடியோ எடிட் பண்ண தெரியாது. அண்ட் ஒரு கற்றுக்குட்டி தான். நான் கற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்கடா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஃபேமிலியை பில்ட் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு இருக்க நிறைய ஐடியாஸை சொல்லுங்கள். நம்ம ஒன்றா சேர்ந்து கேம் விளாட்லாம். அண்டு ஓவராலாக விளாட்லாம் கேம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் எனக்கும் ஆசை தான். பட் என்ன ஃபோனில் இருக்கிறதுனால தான் அதில் போட முடியும். ஏன்னா ஃபோன் இல்லாத கேம்ஸ் எல்லாம் என்னால் ப்ளே பண்ண முடியாது. எனிவே சாரி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.